இது போன்ற தாழ்வான பகுதிகள் தான். இதையும் சவாலாக எடுத்துக்கொண்டு அடுத்த பருவமழைக்குள் இதை நிவர்த்தி செய்வோம் என்ற உத்தரவாதத்தை தருகின்றோம். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு முகாம்களை பயன்படுத்துகின்ற நிலை ஏற்படவில்லை. ஆனால் அனைத்து இடங்களிலும் முகாம்கள் தயாராக இருந்தது. ஒரு வட்டத்திற்கு ஒரு இடம் என்று சமையல் அறைகளும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மண்டலத்திற்கு ஒரு பெரும் கிச்சன் என்று அதையும் ஏற்பாடு செய்திருந்தோம். நேற்றைக்கு காலை, மதியம், இரவு, இன்று காலை தேவைப்படுமாயின் இன்றைக்கு மதியத்திற்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் வழங்க சொல்லியிருக்கின்றார்கள். அம்மா உணவகத்தில் அனைத்து உணவகங்களிலும் உணவை கட்டணமில்லாமல் வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு மண்டலத்திற்கும் 1000 பால் பாக்கெட்டுகள் என்று இலவசமாக வழங்கவும் உத்தரவிட்டிருக்கின்றார். பாதுகாக்கப்பட்ட குடிநீர், தடையில்லா மின்சாரம், போக்குவரத்து வசதி அனைத்தும் சீராக இருக்கின்றது. ஒரு சில தாழ்வான பகுதிகள் தான். இதையும் இன்னொரு 2-3 மணி நேரத்திற்குள்ளாக இந்த பகுதிகளில் இருக்கும் தண்ணீரும் முழுவதுமாக வடித்தெடுக்கப்படும். அதாவது நாம் புரசைவாக்கம் தானா தெருவில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக மழைநீர் கால்வாய் அமைத்து, அந்த மழைநீர் கால்வாய் என்பது நாம் இங்கே நிற்கின்ற பகுதியிலிருந்து ஒரு டிஸ்போசலாக அதை தந்து இதிலிருந்து காந்தி கனாலுக்கு கொண்டு சென்று காந்தி கனாலிருந்து பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு கொண்டு செல்கின்ற திட்டம் தீட்டப்பட்டிருக்கின்றது. டிபிஆரும் திட்ட வரைபடமும் தயார் நிலையில் இருக்கின்றது. மழைக்கு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு ஜனவரி மாதத்திற்குள் இந்த பணி தொடங்கப்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் மழைநீர் பெஞ்சதற்கான சூழலே தெரியல, அங்கே தண்ணி இல்லை. பட் ஆனால் இந்த இடம் ஒரு மிக தூரமாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த அதுதான் தம்பி, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு கப்பன் சாஸ்திரமாக இருக்கும். தாழ்வான பகுதி, நாம் நிற்கின்ற பகுதி மேடான பகுதி. ஆனால் அதை ஒரு காரணமாக சொல்லி நாங்கள் தப்பித்துக் கொள்ள விரும்பவில்லை. அதற்கும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும். தற்காலிக தீர்வாகத்தான் இப்பொழுது 325 HP கொண்ட மோட்டார் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 100 HP கொண்ட மோட்டார்கள் முழுவதுமாக டீசல் பம்பில் இயங்குகின்றன. 2 50 HP கொண்ட மோட்டார்கள் மின்சாரத்தில் இயங்குகின்றன. இன்னொரு 25 HP கொண்ட மோட்டார் டீசலில் இயங்குகின்றது. இதையும் ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் வைத்திருக்கின்றமே தவிர நிரந்தர தீர்வு அடுத்த பருவமழைக்குள் நிச்சயம் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் கூட இந்த பகுதியின் மீது தனிப்பட்ட அக்கறையை செலுத்தியிருக்கின்றார். இந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையின் போது கூட நேரடியாக வந்து ஆய்வு செய்து துப்புரவு பணியாளரோடு சேர்ந்து தேநீர் கடையிலே தேநீர் அறிந்ததையும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆகவே எங்கெல்லாம் அபய குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகின்ற முதல்வராக, மக்களின் துயர்த்திருக்கின்ற முதல்வராக அவரும் களத்தில் நிற்கின்றார். அவர் உத்தரவு பேரில் நாங்களும் களத்தில் நிற்கின்றோம். சென்னை பெருநகர மாநகராட்சியும் களத்தில் நிற்கின்றது. நிச்சயம் மக்களுக்கு துயர் ஏற்படாத வண்ணம் எங்களுடைய பணி அமையும்.